ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 2022 ரிலீஸ் ஆன புல்லட் ட்ரெயினுங்கிற ஒரு படத்தை பார்க்க போகிறோம். இந்த மூவி ஆரம்பிச்சதுலேருந்து பரபரப்பாக இருக்கும். என்னடா நடக்குதுன்னு ஒன்றுமே புரியாமல் இருக்கும். ட்ரெயினுக்குள்ளே நம்ம ஹீரோ ஒரு சின்ன வேலையாக போவான். ஒரு பொட்டி ஏதாவது தூக்கிட்டு வரதுக்கு போவான். ஆனால் அந்த இடத்துல வாண்டடா வந்து எவனோ சாவுறான், எவனோ இவனை போட்டு தள்ள ட்ரை பண்ணுறான். என்னடா நடக்குது இங்கேருந்து அவனுக்கு ஒன்றுமே புரியாது. படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு குழந்தை ஹாஸ்பிட்டலில் இருக்கான். கூடயே அவங்க அப்பா உட்காந்து ரொம்ப வருத்தப்பட்டு கொஞ்சம் கோவமாகவும் இருக்காரு. அந்த டைம்ல டிவில வந்து ஜூல இருக்கிற ஒரு விஷம் வாய்ந்த பாம்பை யாரோ திருடிட்டாங்கன்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு. இப்போ அவரோட அப்பா வருவாரு. என் பேரன் வட்டாரம் மாடியில இருந்து விழும்போது நீ எங்க போயிருந்த, ஏன் அவனை பாத்துக்கலன்ற மாதிரி கேக்குறாரு. அடுத்த சீன்லயே இவன் குளிச்சுட்டு எங்கேயோ ரெடியாகி கிளம்பிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. டோக்கியோ சிட்டில நடந்து போயிட்டு இருக்கா போன் பேசிக்கிட்டு. திரும்ப வந்துட்டேன் நான் வேலைக்கு. ஒரு பெரிய கவுன்சிலிங் அப்புறம் வந்திருக்கேன்ப்பா, எனக்கு சின்ன வேலையா கூடன்ட்டு வேலை தர ஒரு லேடி கிட்ட பேசிட்டு இருக்கா. சரி, சரி. நல்லா புரியுது. ஒரு சின்ன வேலை தான். ஒரு பொட்டிய மட்டும் தூக்கணும். அத மட்டும் ட்ரெயின்லேருந்து தூக்கிட்டு வந்தா போதுன்ற மாரி சொல்லுவாங்க. இவனோட பேரு லேடி பக்ன்னு வைப்பாங்க. இந்த மிஷின்காகவா இந்த பேரு வச்ச? லேடி பக்னா ராசின்னு தானே அர்த்தம். ஆனா எனக்கு அப்டின்ட்டு ரோட தாண்டி போகும்போதே ஒரு வண்டி பயங்கர வேகமா போகும். எனக்கு தான் ராசியே இல்லையே. அதுக்கும் எனக்கும் ரொம்ப தூரம். போன தடவ மிஷின்ல என்னாச்சுன்னு தெரியும்ல. ஒரு பணக்காரனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ வாழ்க்கையை வெறுத்த ஒரு ஆளு என் கார் மேல வந்து தற்கொலை பண்ண ட்ரை பண்ணான். அவனை தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் காப்பாத்திட்டேன்ல. இப்படி யோசிச்சு பாருன்ற மாதிரி அவங்க மோட்டிவேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே ஹீரோ பேசிக்கிட்டே போகும்போது இவன் மேல அந்த பையனோட அப்பா இடிச்சிடுவாரு. ஹீரோ பாக்கெட்ல இருந்து ஒரு சாவியும் டிக்கெட்டும் கீழே வந்துடும். இது பேசிக்கா கார்வர் செய்ய வேண்டிய வேலை. அவனுக்கு வயிறு வலி, இந்த மாதிரி சின்ன வேலைக்கெல்லாம் நான் வரமாட்டேன்னு சொன்னதுனால தான் உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன கார்வரா? அந்த முட்டா பையனுக்காகவா நான் வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கடுப்பா லாக்கரை திறக்க ட்ரை பண்ணுவான். சாவியை தொலைச்சிட்டான்ல. அப்புறம் ஏதோ கம்பியை வச்சு அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணுவான். இவன் கேட்ட எல்லா பொருளுமே அங்கே வச்சிருக்காங்க. பட்டாசு, கொஞ்சம் மயக்க மருந்து, அப்புறம் கன்னும் இருக்கு. அப்போ அந்த பையனோட அப்பாவும் அதே ட்ரெயின்ல தான் ஏறுறாரு. டிடிஆர் டிக்கெட் கேட்டோன்னே டிக்கெட்டை காமிச்சு நடந்து போயிட்டு இருக்காரு. சரி, கன் எடுத்துக்கிட்டேன்ற மாதிரி அவங்க கேட்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ கன் எடுக்கவே மாட்டான். அதுக்குள்ளே ட்ரெயின் கிளம்பிடும். கன்னை அதே இடத்துல விட்டு ட்ரெயினுக்குள்ளே ஏறிடுவான். ட்ரெயினுக்குள்ளே ஏறிட்டேன், அப்போ ஆக்ஷனுக்குள்ளே இறங்கிட்டேன்னு சொல்லு. நான் சொல்கிறது தெளிவாக கேளு. இந்த ட்ரெயினில் 16 பூட்டி இருக்கு. 10 எக்கனாமிக், 6 ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்கு. ஒரு ஸ்டாப்லேயும் இந்த ட்ரெயின் 1 நிமிஷம் நிற்கும். நீ பண்ண வேண்டிய ஒரே வேலை சில்வர் கலரில் இருக்கிற ஒரு பிரீஃப் கேஸை தூக்கணும். அதோட ஹேண்டில் ட்ரெயினோட ஸ்டிக்கர் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ட்ரெயினில் சர்வ் பண்ணிட்டு போகிறவங்க அந்த பையனோட அப்பா மேலே தட்டிடுவாங்க. இந்த கேப்பை பயன்படுத்தி அங்கேருந்து ஒருத்தர் திருடுறான் பிஸ்கெட்டு. திருடுறாட்டு குண்டை சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான். குண்டம் பேர் லெமனு, இவன் பேர் டான்ஜரின். 2 பேரும் பழத்தோட பேர் தான் வச்சிருப்பாங்க. அடுத்து ஹீரோ ஸ்ட்ரைட்டாக அந்த இடத்துல அந்த பொட்டியை தேடி போயிட்டு இருக்கும்போது டிடிஆர் வந்து நிற்பாரு. டிக்கெட் காட்டுங்கன்ட்டு. டிக்கெட்டை தான் மிஸ் பண்ணிட்டானு ரிசிப்ட் மட்டும் எடுத்து கொடுப்பான். டிக்கெட் எங்க? இதில் தான் நான் டிக்கெட் எடுத்திருக்கேன் ரிசிப்ட் இருக்குல்ல, அதை தொலைச்சிட்டேன் சார்ன்ற மாதிரி சொல்லுவான். ஒரே ஒரு ஸ்டாப் தான், அடுத்த ஸ்டாப்பில் இறங்கிடணும்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டு போயிடுறாரு. பையனோட அப்பா கிட்ட ஒரு சீட் இருக்கு. உன் பையனை நான் தாண்டா மாடியிலேருந்து தள்ளி விட்டேன், நான் இத்தனை நம்பர் சீட்டில் உட்காந்துட்டு இருக்கேன்ற மாதிரி எழுதியிருக்கேன் அந்த சீட்டில். அவன் ஸ்ட்ரைட்டாக கன் எடுத்துகிட்டு போய் திரும்பினா ஒரு சின்ன பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஐயோ சாரிம்மா, நான் யாரும் நினச்சி வந்தேன்னும் போதே கழுத்தில் கரண்ட் ஷாக் கொடுத்து அவனை மயக்கம் போட வச்சிடுறா. ஹீரோ இவங்க 2 பேரை தாண்டி போய் தான் அந்த பிரீஃப் கேஸை தேடுறான். அந்த பிரீஃப் கேஸையும் அவன் கண்டுபிடிச்சிட்டான். அப்போ பக்கத்து சீட்டில் இருக்கிறவன் ஒருத்தன் முழிச்சிட்டு நான் எங்கே இருக்கேன்ற மாதிரி கேட்பான். பாத்தியா, இவன் முழிச்சிட்டான் அப்படின்ட்டு அடுத்த சீனில் 2 பேரும் அங்கே உட்காடுறாங்க. இங்கே பாரு தம்பி, என்னோட பேர் லெமன், அவனோட பேர் டான்ஜரின். என்னடா பழக்கடையாரா வச்சிருக்கீங்கன்ற மாதிரி நக்கல் பண்ணுவான். உடனே லெமன், நீ தாமஸ் த டேங்க் இன்ஜின் பார்த்துருக்கியா? இங்கே பார்த்தியான்ட்டு ஸ்டிக்கர்ஸை காட்டுவான். எல்லாம் ட்ரெயின் கார்ட்டூன்ஸ்க்கான ஸ்டிக்கர்ஸு. இந்த பழக்கத்தை விட மாட்டியா? விட முடியாது. இப்போ வர ஷோஸ்லலாம் என்ன சொல்லி தருது, ஆனால் இந்த ஷோ வாழ்க்கையே சொல்லி தரோம். ஒரு ட்ரெயின் ஆளுக்கும் ஒரு கேரக்டர்ஸ் இருக்கு. ஒருத்தன் ஒரு மாதிரி நடந்துப்பான். இதில் இருக்கிறதுலேயே மோசமான கேரக்டர் யாருன்னா டீசல் தான். ரொம்ப கெட்டவன், சுயநலமானவன். இவனை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. அப்புறம் தம்பி, நீ யார மாதிரி தெரியுமா? நீ பர்சி மாதிரி உள்ள ஒண்ணுமே இல்லாத டம்மி பீஸ்ரா நீன்ற மாதிரி நக்கலா பேசிக்கிட்டு இருப்பான். எங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாதுன்னு இவன் பேசினோன்னே, நல்லா தெரியும், உங்க அப்பா தானே எனக்கு வேலையை கொடுத்துருக்காரு. உன்னையும் அந்த பெட்டியும் உங்க அப்பா கிட்ட நாங்க பத்திரமா சேர்க்கணும். உன்னை அவனுங்க கிட்ட இருந்து காப்பாத்திட்டு வரதுக்காக 17 பேரை நாங்க போட்டு தள்ளி இருக்கோன்றவர் சொல்லுவான். லெமன் உடனே, இல்ல 16 பேரு. டேய் 17 பேரா குண்டா? இல்லடா 16 பேர் தான். சரி, எத்தனை பேர்னு எண்ணி பார்க்கலாமான்ட்டு இவனுங்க பண்ண கொலையை மொத்தமா எண்ணி காட்டுவாங்க. உண்மையிலேயே சூப்பரா எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கானுங்க. பாத்தியா, கணக்கு கரெக்டாக முடிஞ்சிருச்சு. 16 பேர் தான் நம்ம போட்டிருக்கோம். டே, அந்த காரில் ஒருத்தன் செத்தானடா காப்பாற்ற வரேன்ற பேரில், அவனோட செத்தா 17. கரெக்டு தான், ஆனால் நம்ம அவனை போட்டு தரல. அவன் தான் கவுந்து போன காரை காப்பாற்றுறேன்ட்டு வந்து செத்து போனான். அதனால கணக்கு 16 தான். சரி, நான் அடுத்த ஸ்டாப்பில் இறங்குறேன்ற மாதிரி அவன் எந்திரிப்பான். டேய், இவ்வளோ நேரம் கதையாக சொல்லிட்டு இருக்கோம், எந்திரிக்கிற அவ்வளோதான்டான்ட்டு 2 பேரும் உட்கார வச்சிருவாங்க. அவங்க அப்பா இருக்கிறதுலே மோசமானவன். உதாரணம் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேளேன். ஒரு பொண்ணு அவசரத்துக்காக அவன்கிட்ட கடன் வாங்கியிருக்கா. கடனை திருப்பி கொடுத்துட்டா. வெறும் 5 நிமிஷம் தான் லேட் பண்ணியிருக்கா. அவள் லேட் பண்ண ஒரு நிமிஷத்துக்கும் ஒரு விரல துண்டா வெட்டி தள்ளியிருக்கான்னு சொன்ன உடனே லெமன் உடனே அவனை கட்டி இங்கே உட்காரான்ற மாதிரி உட்கார வச்சிடுறா. ஹீரோ அந்த பொட்டி எடுத்துட்டு போறது அந்த பொண்ணு பார்த்துடுறா. அதே டைம்ல இவனுக்கு ஃபோன் வந்துடுது வில்லனோட ஆளுங்க கிட்ட இருந்து.
பொட்டி என் பையனும் பத்திரமா இருக்காங்களா? பையனும் சேஃபா இருக்கான், பொட்டியும் சேஃபா இருக்கு. நீ கம்முனு போன விடான்ட்டு நக்கலா திரும்பி பார்க்கும்போது அங்க லெமன் பொட்டியை காணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்து ஹீரோ இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்துருச்சு. அவ்வளவுதான், என் காட்டுல இன்னைக்கு மழை தான், தப்பிச்சிட்ட மத்தியா பொட்டியை தூக்கிட்டு அந்த லேடி கிட்ட போன்ல பேசிக்கிட்டே இறங்க போறான். எதிரில் ஒருத்தன் வெறி கொண்டு நிக்கிறான். யாரா தம்பி நீன்ற மாதிரி ஹீரோ கேட்பான். அடுத்த செகண்ட் கத்திய வச்சு ஓங்கி ஒரு குத்து ஹீரோட நெஞ்சிலேயே. இது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த பக்கம் அந்த பையனோட அப்பா எந்திரிச்ச உடனே, பையனை நீ தான் தள்ளி விட்டியானோன்னே, ஆமா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டே, நான் தான் உன் பையனை தள்ளி விட்டேன். உன்னை இங்க வர வைக்கிறது தானே என்னோட பிளான்ட்டு கன்ல ஏதோ ஒன்னை மாடிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கா. கன்னை அவன் பக்கத்துல தள்ளின உடனே கன்னை அவன் எடுத்து இவன் முன்னாடி நீட்டிருவான். உடனே ஒரு நிமிஷம் இருடா அப்படின்ட்டு போன் எடுத்து பேசுறா. ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்க? அந்த பையன் பக்கத்துல இருக்கானா? இங்கதான் இருக்கா மேடம். சரி, ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நான் உனக்கு ஃபோன் அடிக்கலனாலோ இல்லை நீ ஃபோன் அடிச்சு நான் எடுக்கலனாலோ அந்த பையனை போட்டுரு, புரிஞ்சுதா அப்படின்ட்டு வில்லத்தனமா பேசுறா. இப்போ அவனோட பையனோட உயிர் ஆபத்தில் இருக்கிறதுனால இவன் கம்முன்னு இருக்கான். டேய் பொட்டி தானடா போனா போகுது, அவனோட பையனையும் நம்ம காப்பாற்றிருக்கோம், அவன் பையன் கிடைச்சா போதாதான்ற மாதிரி கேட்பான். டேய் அவனை பற்றி முழுசா படிக்காமலேடா ஆகாதுன்ற மாதிரி அவனை பற்றின கதையை சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜாப்பனீஸ் அண்டர் வேர்ல்டில் ஒரு பெரிய டான் இருந்திருக்காரு. அவனோட டீமில் சேர்றது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஆனால் அவனோட டீமில் ஒரு தடவை சேர்ந்துட்டா தான் குடும்பத்தில் ஒருத்த மாதிரி அவன் எல்லாரையும் பார்த்துப்பான். அப்போதான் ரஷ்யாலேருந்து ஒருத்தன் வந்தான் அவனோட டீமில் சேர்றதுக்காக. அவனோட விசுவாசத்தை காமிச்சு ஜாப்பனீஸ் டானுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளாக அவன் மாறினான். எல்லாருமே சொன்னாங்க அவனை நம்பாதீங்கன்ட்டு. ஆனால் அந்த டானை அதை கேட்கவே இல்லை. அவனுக்கான ஒரு டீம் அவன் சேர்த்த பிறகு அந்த ஜாப்பனீஸ் டானோட மொத்த சாம்ராஜ்யத்தையும் அழிச்சான். சொல்லும் போதே ஃப்ளாஷ்பேக்ல பயங்கரமா மாஸ்கை போட்டு வந்து கன்னை ரோல் பண்ணிட்டு அவன் நெத்தியில சுடுறான். அடுத்த லாஸ்ட் புல்லட்டை வந்து அவனோட நெத்திலே இறக்கி போட்டு தள்ளுறான். அப்பேற்பட்ட ஒரு ஆளோட பொட்டியை நம்ம தொலைச்சிருக்கோம், அவன் நம்மளை போட்டு தராம விட மாட்டான்ன்ற மாதிரி கத்துவான். இவ்வளோ பெரிய ஆள் எதுக்குடா நம்மளை ஹையர் பண்ணாரு, அவரே போய் தான் பையனை காப்பாத்திருக்கலான்ற மாதிரி கேட்பான். அவரோட ஒய்ஃப் ரீசெண்டாக தான் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்க. அப்போதுலேருந்து அவன் வீட்டை விட்டு வெளியே வரதே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவன் ஏதோ 2 ஆளுங்களை ஹையர் பண்ணல, பொலிவியாவில் சம்பவம் செஞ்ச நம்ம 2 பேரை தான் ஹையர் பண்ணியிருக்கான். இந்த பக்கம் அந்த பொண்ணுக்கிட்ட உனக்கு என்னதாம்மா வேணும், ஏமா இப்படி பண்ணுறன்ற மாதிரி கேட்பா. எனக்கு ஒருத்தனை பழி வாங்கணும், நீ ஒயிட் டெவிலுக்காக வேலை பார்க்குறேன்னு எனக்கு தெரியும். இல்லை நான் வேலை பார்க்கலன்ற மாதிரி சொல்லுவான். ஏய் நீ வேற ஒருத்தன் கீழே தான் வேலை பார்க்குற, ஆனால் அவன் வேற ஆளுக்கு வேலை பார்க்குறான், அவன் வேற ஆளுக்கு வேலை பார்க்குறான், கடைசியாக இருக்கிற ஆள் ஒயிட் டெவிலுக்காக தான் வேலை பார்க்குறான். எப்படி பார்த்தாலும் நீங்கள் எல்லாருமே ஒரே கொடைக்கு கீழே தான் வருவீங்க. அந்த ப்ரீஃப் கேஸை நீ ஒயிட் டெவிலுக்கு தேவையான ஒரு ஆள் கிட்ட கொடுத்ததை நான் பார்த்தேன். அந்த ப்ரீஃப் கேஸு ஒயிட் டெவில் கிட்ட தான் போகுது, அவனை நீ போட்டு தள்ளணும். இந்த பக்கம் அப்போ கூட லெமனு, டேய் பொட்டி முக்கியம் இல்லை, பையன்தான் முக்கியம். ஒரு உயிரியை நம்ம காப்பாற்றிருக்கோம், நம்மளை அவன் மன்னிக்கவும் வாய்ப்பு இருக்குது. பொட்டியை தேடலாம், அதுக்கு முன்னாடி பையனை போய் பார்ப்போம். டே தம்பி எங்களோட பிளான் மாறிடுச்சுடான்ட்டு 2 பேரும் டெத்தாக போய் திருப்புவாங்க. அவனை பார்த்தா கண்ண ரத்தம் வந்து செத்து போயிருக்கான். ஐயோ வைஃபும் போயிட்டான், புள்ளையும் போயிட்டான், பேருக்கு ஏற்ற மாதிரி டெத்தாக வந்துட்டு இருக்கான் அவன் குடும்பத்துலன்ற மாதிரி லெமன் சொல்கிறான். அப்படியே 26 வருஷத்தை கழிச்சு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. உல்ஃப் செயினை வந்து ஒரு அம்மா ஒரு பையனுக்கு போட்டு விட்றாங்க. அந்த பையனை ரொம்ப தைரியமாக வளர்க்குறாங்க. தன்னோட அம்மா இறந்த பிறகு அவன் சிட்டிக்கு போய் பெரிய கேங்ஸ்டர் ஆகிறான், ரவுடி ஆகிறான். பெரிய ஆளோட கண்ணில் படுறான். அந்த ஆளுக்கு கீழே தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்போதான் அவன் பாரில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணுறான். அந்த பொண்ணை கல்யாணமும் பண்ணிக்க போகிறான். கல்யாணம் பண்ணுற இடத்துல வந்து இவன் மேலே யாரும் ஜூஸ் தட்டி விட்டுருப்பாங்க. சரி இரு போய் இதை தொடச்சிட்டு 2 போய் தொடச்சிக்கிட்டு இருப்பான். அப்போ எல்லாருமே கத்துற சத்தம் கேட்குது. பார்த்தா எல்லாருமே வாந்தி எடுத்துக்கிட்டு கண்ணில் ரத்தம் வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க. ஒயிட் டெத்தோட பையன் எப்படி செத்தானோ அதே மாதிரி தான் இறக்குறாங்க. இவன் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணும் இறந்து போயிட்டா. இதுக்கு காரணம் யாருன்னு எனக்கு தெரியணுன்ற மாதிரி ஃபோன் பண்ணி கேட்குறான். ஒருத்தன் ஒரு லெட்டர் தரான், அதுக்குள்ளே தான் அந்த ஆளோட ஃபோட்டோ இருக்குது. அடுத்த சீனில் தான் இவன் அந்த ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணியிருப்பான். ஹீரோ பார்த்தோன்னே கத்தியில் குத்திருப்பான். என்னடா பொசுக்குது குத்திட்டேன்ற மாதிரி ஹீரோ கேட்பான். கத்தி எடுத்து பார்த்தா இங்கே ஃபோனு தான் இருக்குது. ஹீரோட ஃபோனு காலி. நீ தாண்டா என் வாழ்க்கையை அழிச்ச, உன்னை விட மாட்டேன்டான்னு கொல்ல ட்ரை பண்ணுறான். டேய் நான் உன்னை முன்னுக்கிட்ட பார்த்ததே இல்லைடா, நம்ம பேசி தீர்த்துக்கலாம்டா, சொன்னா கேள்றானோன்னே தீர்த்துட்டு தான் பேசணுன்னுவான். உடனே ஓங்கி ஒரு அடி. ஹீரோ நல்லாவே சண்டை போடுவான், முடிஞ்ச அளவுக்கு சமாளிப்பான். கத்தியை தூக்கி ஹீரோ மேலே அடிக்கும்போது பொட்டி வச்சு தடுப்பாங்க. அந்த கத்தியை ரிவர்ஸில் போய் அவன் மேலே குத்தி அவன் செத்துட்டான். யாரா நீ, எங்கேருந்துடா வந்த, கொஞ்ச நேரத்தில் என்கிட்ட சண்டை போட்டு செத்து போயிட்டேன்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே அவனை உட்கார வச்சு குடிச்சு மட்டையான மாதிரி செட் பண்ணிடுறான். அப்படியே இந்த பக்கம் இவங்க 2 பேர் ஒயிட் டெத்தோட பையன் வந்து தூங்கின மாதிரி செட் பண்ணி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார் பொட்டியை தூக்கிட்டான், பையனை போட்டுட்டான். அவனை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். சரி அவனை கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறது, கூப்பிட்டு வச்சு கொஞ்சிடா. அவன் 2 பேரையும் நம்மளை பிடிக்க விடாம பண்ணிட்டான்டா. அவனை மட்டும் நம்ம போட்டு தள்ளன்னு ஒயிட் டெபிள் நம்மளை போட்டு தள்ளிடுவான். போய் அவனை கண்டுபிடினோன்னே 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க. அடுத்த ஸ்டாப் வந்துருச்சு. ட்ரெயின்லேருந்து ஹீரோ இறங்கலான்னு பார்த்தா லெமன் கண்ணோட வெளியே நின்றுட்டு இருக்கான். ஐயோ இவனான்ட்டு ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். ஏற்கனவே போன ஒரு மிஷினில் வந்து ஹீரோவை இவன் ஷூட் பண்ணியிருக்கான். இவங்கிட்ட மாட்டினா அவ்வளோதாண்டி. ஹீரோ ஓடும்போது பொம்மை வேஷம் போட்டுன்னு இருக்க ஒருத்தவங்க மேலே இடிச்சிருவான். இடிச்சுட்டு விழும்போது அவங்க பெட்டி எடுத்துக்கிறாங்க. இழுத்தா பெட்டியை தரமாட்டேங்கிறான். முகத்துலேயே ஓங்கி ஒரு குத்து குத்திட்டு பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். அடுத்து ஹீரோ இறந்து போன உல்ஃப் கிட்ட இருந்து அந்த லெட்டரையும் ஃபோனையும் எடுத்துக்கிறான். அந்த ஸ்டேஷனில் என்னால் இறங்க முடியல, அந்த ஸ்டேஷனோட பேரை எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி சமாளிச்சுக்கிட்டு இருப்பான்.
சரி நான் சொல்றவனோட பேர் யாருன்னு கொஞ்சம் சொல்லேன். எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாரி இருக்குன்ட்டு ஹீரோ கேட்பான். அதாவது அந்த உல்ஃப் வேலை பார்த்த டானோட பேர் தான் அது. அந்த பேர சொல்லிக்கிட்டு தான் இவன் கொலை பண்ண ட்ரை பண்ணியிருப்பான். "ஏய் அந்த டானி கீழ வேலை பார்க்குறவனோட கல்யாணத்துக்கு தான்டா ஒரு அசைன்மென்ட் விஷயமா நீ கேட்டரிங்ல வேலை பார்க்குற மாரி ரெடியா இங்க போனேன். ஞாபகம் இல்லையான்ற மாரி கேட்பாங்க. அதானே பார்த்தேன். அவன எங்கேயோ பார்த்த மாரி இருந்துச்சு. நான் தானே அவனோட ட்ரெஸ்ல ஜூஸ் தட்டி விட்டேன். ஜூஸ் தட்டி விட்ட காண்டுக்கு என்ன கொலை பண்ண வந்துட்டான்னு நெனைக்கிறேன். என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனா செத்து போயிட்டான். என்ன அவன வேற நீ கொன்னுட்டியா? ஆமாம்மா நானா கொல்லலன்ட்டு அவ பேசிக்கிட்டு இருக்கும்போது எதிர்ல இன்னொருத்தன் வரான். ஐய்யய்யோ! அந்த பிரதர்ஸ் வேற என்ன சுட்டு போட்டானுங்களே! அவனுங்கள பார்க்க பிரதர்ஸ் மாரியே இல்லையேன்ட்டு டவுட்டா பேசிக்கிட்டு இருக்கான். அதே டைம்ல வில்லனோட ஆளுங்க மறுபடியும் அவனுக்கு ஃபோன் பண்ணி, பொட்டி சேஃபா? பையன் சேஃபான்னும்போதே அவன் யோசிச்சு பார்க்குறான். 2ம் சேஃப் தான்டா. என் வேலையில சந்தேகப்படாதீங்க. இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு ஃபோன கட் பண்ணிடுறான். அப்படியே திரும்பும்போது ஹீரோவ பார்த்து பயந்துருப்பான். "இங்க என்னடா பண்ற? இங்க ஃபோன் பேசக்கூடாது சார்ன்ற மாரி சொல்லுவான். எனக்கெல்லாம் தெரியும்ன்ட்டு அவன் பேசாம கிளம்பி போயிடுறான். அவன் போகும்போது அந்த சின்ன பொண்ண பார்த்து, "இங்க யாராவது பொட்டியோட போனாங்களான்ற மாரி கேட்பான்." அவ உடனே ஹீரோவ போட்டு குடுத்துடுறா. ஆமா டொப்பி போட்டுன்னு கண்ணாடி போட்டுன்னு ஒரு ஆள் இந்த பக்கம் போனான்ற மாரி சொல்லிருவா. நான் பார்த்த அதே ஆளான்ட்டு இவன் உடனே லெமனுக்கு மெசேஜ் பண்ணி சொல்லிடுறான். லெமன் மெசேஜ படிக்கும்போதே ஹீரோ முன்னாடி வந்து உட்கார்றான். "கீழ கன் வச்சிருக்கேன். சத்தம் போடாம இரு. நீ பேசுறது கேட்கலடா. கீழ கன்னு வச்சிருக்கேன்." கம்முன்னு இருந்துட்டு கத்திருவான். ஒரு பாட்டி அமைதியா இருன்ற மாரி சொல்லுவாங்க. "என்ன தெரியுதான்ற மாரி ஹீரோ கேட்பான். உன்ன தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீலாம் அவ்வளோ பெரிய ஆள் இல்ல. என்ன நீ ஷூட் பண்ணியிருக்கடா? நான் நெறைய பேர ஷூட் பண்ணுவேன்." "டேய் என்ன 2 தடவ ஷூட் பண்ணடா மறந்துட்டியான்ற" மாரி கேட்பான். "அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல. இப்போ உனக்கு என்ன வேணும்?" "இங்க பாருங்க, நீங்க தேடுற பொட்டி என்கிட்ட தான் இருக்கு. அந்த பொட்டிய குடுத்துடுறேன். என்ன இங்கேருந்து அனுப்பிச்சு விட்டுருங்க. எனக்கு இந்த வேலையே வேணாம்டா. நிம்மதியா போனா போதுன்ற" மாரி ஹீரோ பேசுவான். அடுத்து அந்த பொண்ணு டைம் வந்துருச்சு என் கூட வந்துட்டு எந்திரிச்சு போறா. அவ போய் அந்த இடத்துல இருந்து பொட்டிய எடுக்குறா. அந்த பொட்டி அங்கதான் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியுன்ற மாரி இவன் கேட்குறான். அந்த பொட்டிய வச்சிருந்தவன் இந்த பக்கம் தான் 2 தடவ நடந்தான். இங்க தான் இருக்கும்னு கெஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் ஒரு லக்கியான பொண்ணு தெரியுமான்ட்டு அவ போயிட்டு இருக்கா. அப்புறம் இந்த பக்கம் நீ சொல்றதெல்லாம் ஓகே தான். ஆனா நீ ஒரு கொலை பண்ணியிருக்கியேன்ற மாரி சொல்றான். இவன் சொல்றது ஒயிட் டெத்தோட பையனை ஹீரோ கொன்ட்டான்னு நினைச்சு. ஆனா ஹீரோ வந்து தான் உல்ஃப கொன்னல அத நினைச்சு. அது ஒரு ஆக்சிடென்ட்பா தெரியாம நடந்துருச்சுன்ற மாரி சொல்லுவான். எதுக்குடா இந்த அப்பாவி பையனை கொன்னேன்ட்டு கை காட்டுவான். என்ன இவனா? இவன நான் கொல்லலன்னு சொல்லும்போதே 2 பேருக்குள்ளயே சண்டை ஆரம்பிச்சிருது. 2 பேரும் பயங்கரமா அடிச்சுப்பாங்க. அதுவும் சைலன்ட்டா அடிச்சுப்பாங்க. ஒரு பாட்டி கம்முனு இரு, கம்முனு இருன்னு சைகை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பாட்டிக்கு தெரியாம சத்தம் போடாம சண்டை போட்டுன்னு இருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பாட்டிய ஹீரோ திட்டி விட்டுருவான். கரெக்ட்டா ஹீரோவ அவன் கன் வச்சு சுட ட்ரை பண்ணும்போது ஹீரோ அவன அடிச்சு மயக்கம் போட வச்சிருவான். அடுத்து அவன் குடிக்க வச்சிருக்கிற தண்ணீல வந்து ஹீரோ மயக்க மருந்த ஃபுல்லா கலந்து விட்டுருவான். அந்த கன்ன பிரிச்சு வேற இடத்துல ஒளிச்சு வச்சிருப்பான். லெமன் பேசிக்கிட்டே அவங்க அண்ணன் கிட்ட ஹீரோ இங்க தான் இருக்கான்ட்டு சொல்லியிருப்பான். ஹீரோ கிட்ட இருக்கிற உல்ஃபோட ஃபோன் வந்து சண்டையில உடைஞ்சிரும். அதனால லெமனோட ஃபோனையும் எடுத்து யூஸ் பண்ணுவான். அவன் போட்டிருக்க மெசேஜ பார்த்தோன்னே, ஐய்யய்யோ! ஒருத்தன் என்ன தேடி வந்துட்டு இருக்கான்ட்டு இவன் வேகமா கிளம்பிட்டு இருக்கான். போகும்போதே வேலை கொடுத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு, இந்த ட்ரெயின்ல என்னென்னவோ நடக்குது. என்னை இப்படி வந்து கோத்து விட்டியேன்ட்டு கத்திக்கிட்டே இருப்பான். அந்த பிரதர்ஸ் தானே. அவனுங்க 2 பேர் மட்டும் இல்ல. இங்க ஒயிட் டெத்தோட பையன் இருக்கான். கண்ணுல ரத்தம் வந்து செத்து போயிருக்கான். என்ன கண்ணுல ரத்தம் வந்தா? அந்த உல்ஃப தவிர அங்க இருந்த எல்லாரோட கண்ணுலயும் ரத்தம் வந்து தான் செத்து போயிருக்காங்க. அந்த உல்ஃப் தான் உன்ன கொலை பண்ண வந்திருக்கான்ற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோ லக்கேஜ் எல்லாத்தையும் அந்த இடத்துல அடுக்கிட்டு இருப்பான். அப்போ அங்கிருந்து விஷம் உள்ள ஒரு பாம்பு வருது. இதுதாங்க ஜூல காணாம போன பாம்பு. இத யாரோ திருடிட்டு தான் இங்க போயிட்டு இருக்காங்க. இந்த பாம்போட விஷம் பட்டாதான் கண்ணுல இருந்து ரத்தம் வந்து இறந்து போவாங்க. ஹீரோ போயிட்டே இருக்கும்போது டிடிஆரை பார்த்து ஒளிஞ்சுப்பான். டிடிஆர் என்கிட்ட டிக்கெட் வேற இல்லையே. உனக்கு இதுதான் பெரிய பிரச்சனை பாருன்ற மாரி பேசுவாங்க. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. அந்த அண்ணன் தம்பிங்க 2 பேர்கிட்டயும் அந்த பையனை கொலை பண்ண ஆள நான் புடிச்சு குடுக்கணும். அப்போ பக்கத்து சீட்ல உட்காந்து, ப்ரோ எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களான்ற மாரி கேட்பான். உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா? ஏதாவது தீர்க்கணுமான்ட்டு டைப்பா கேட்பான். ஏய் அவனாடா நீன்ட்டு ஹீரோ மிரண்டு கேட்பான். இல்ல ப்ரோ. என்ன விஷயம் சொல்லுங்கன்ற மாரி கேட்பான். அதுக்கப்புறம் இங்க டான்ஜரின் வேகமா தேடிட்டு வரும்போது சூட்கேஸ் ஃபுல்லா இடிச்சிட்டு இருக்கிறதுனால கம்பார்ட்மெண்ட்ட வெளிய போ முடியாது. உடனே கன்ன வச்சு பொட்டியெல்லாம் சுட்டு தள்ளிட்டு போவான். இவன் சுட்டுட்டு போனோனே அந்த இடத்துல பாம்பு வேற சுத்திக்கிட்டு இருக்கு. ஹீரோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருப்பான். இங்க உட்காந்து அவன விட்டுருவானான்ட்டு கன்ன வச்சு மிரட்டுவான். ஐயோ நான் அவர் இல்லைங்க. காசு குடுத்து இது 2த்தையும் போட்டுக்க சொன்னாரு. அதனால தான் போட்டுக்கிட்டேன். அந்த டைம்ல ஹீரோ வேற பக்கமா பட்டாசு கொளுத்தி விடுவான். அத பார்த்து டான்ஜரின் போகும்போது அங்கேருந்து ஹீரோ எஸ்கேப் ஆகி ஓடிருவான். இந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம்க்கு வந்து பாக்ஸ் எடுத்து ஒரு வாரம் வைக்கிறா. உடனே இவன் கன் எடுத்து நெத்தியில வைப்பானா? நல்லா யோசிச்சு பாரு. நான் மட்டும் ஃபோன் அடிச்சு எடுக்கலனா உன் புள்ள செத்து போயிருப்பான். ஒழுங்கா நான் சொல்ற வேலைய மட்டும் செய்யின்ற மாரி மிரட்டுறா. இவனுக்கு இவரோட அப்பா கால் பண்ணி, "ஏன் என் பேரன் பக்கத்துல இல்ல, எங்க போன நீன்ற மாரி கேட்குறாரு." "என் பையன மேல இருந்து தள்ளி விட்டவள நான் கண்டுபிடிச்சிட்டேன்பா. அவள கொல்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன்." அந்த டைம்ல அந்த பொண்ணு பேசுறதையும் இவர் கேட்டுருவாரு. உன் கூட யார் இருக்கான்னு கேட்கும்போதே பையன் கட் பண்ணிடுறான். சரி இந்த பொட்டியோட கோஆர்டினேட்ஸ கண்டுபிடிச்சு ஓபன் பண்ணி வை. நான் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. முடிச்சுட்டு வரேன்ற மாரி அவ வெளிய கிளம்பி போயிட்டு இருக்கா. இங்க பாரு எப்படியாவது அவன கண்டுபிடிச்சே ஆகணும். பொட்டியும் போயிடுச்சு, பையனையும் போட்டு தள்ளிட்டான். இவன் உடனே, இல்ல நான் அவன்கிட்ட பேசினதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டேன்.
அவன் அந்த பையனை கொலை பண்ணல. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுன்ற மாரி சொல்லுவான். அந்த டைம்ல வில்லனோட ஆட்கள் ஃபோன் பண்ணி, "வர ஸ்டேஷன்ல நீங்க எல்லாருமே இறங்கியே ஆகணும். உங்கள பார்த்தா தான் நாங்க நம்புவோன்ற" மாரி சொல்றாங்க. பையன் உயிரோட இருக்கிற மாரி, பொட்டி இருக்கிற மாரி வேற சமாளிக்கணுமா, வேற வழி இல்லன்ட்டு கரெக்ட்டா ட்ரெயின் வந்து நிக்கும்போது அண்ணங்காரன் மண்டன் இறங்கி வரான். "எங்க உன்னோட தம்பி? அவன் பொட்டி பக்கத்துல பத்திரமா இருக்கான். சேஃபா பாத்துக்கணும்ல. சரி பையன் எங்க? அவன் உள்ள இருக்கான் பாருங்கடான்னும்போது லெமன் கைய பிடிச்சு ஆட்டுன்னு இருப்பான். நான் கிளம்புறேன். ட்ரெயின் போகுதுன்ட்டு அண்ணங்காரன் உள்ள வந்துடுறான். இந்த மாரி சமாளிச்சுட்டு நம்மளால இருக்க முடியாது. பையன கொன்னவன கண்டுபிடிச்சு ஒயிட் டெத் முன்னாடி குடுத்தே ஆகணும். அப்பதான் நம்ம தப்பிக்க முடியும். தாமஸ் த டேங்க் இன்ஜின் தான் எனக்கு மனுஷங்களை எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்லி குடுத்துருக்கு. நான் எத வேணா தப்பா பண்ணுவேன். ஆனா ஒரு மனுஷனோட குணத்தை கண்டுபிடிக்கிறதுல தப்பே பண்ண மாட்டேன். அவனை கொலை பண்ணலன்ற மாதிரி தான் சொல்லுவான். சரி இருந்து தொலைட்டோம்டா, அவனை போட்டு தள்ளு, வேற வழி இல்லைன்ட்டு 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த பொண்ணு ஒயிட் டெத்தோட பையனை பார்த்துட்டு மூஞ்சில காரி துப்பிட்டு போறா. இவளுக்கு என்ன இவன் மேல கோவம்னு தெரியல. இங்க அந்த பையனோட அப்பா வந்து அந்த பொட்டியை ஓபன் பண்ணிடுறாரு. பரவாயில்லையே, என்னோட லக்கு உனக்கும் கொஞ்சம் வந்திருக்கு போல இருக்கு. சரி காட்டு அந்த பொட்டின்ட்டு தொறந்து அந்த பொட்டிக்குள்ள பாம்ப ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்க? உன் கையில இருக்கிற கன்ல என்ன பண்ணனோ அதையே தான் பண்ணேன். அந்த கன்னை யாராவது ஷூட் பண்ணா பேக் ஃபயர் ஆகி அவங்க தலை வெடிச்சு சதறிடும். இந்த பொட்டியை ஓபன் பண்ணா கூட ஒயிட் டெத்ஸ் ஆகிறதுக்கு வழி இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்போ ஒயிட் டெத்தை கொல்றது தான் உன் பிளானா? அதுக்காக தான் என் பையனை மாடியில இருந்து தள்ளி விட்டு இங்க என்ன வர வச்சு ஒயிட் டெத்தை கொல்ல சொல்ற. ஒருவேளை நான் அவனை கொல்ல போனேன்னா அவன் என்னோட கன்னை புடுங்கி சுட ட்ரை பண்ணுவான். அது மூலமா அவன் செத்து போயிடுவான். இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான பிளான்ன்ற மாதிரி அவன் கோவப்படுவான். பிளான் நல்லா தான் இருக்கு, ஒழுங்கா நான் சொல்றதை மட்டும் செய்டான்ற மாதிரி அழகா மிரட்டிக்கிட்டு இருக்கா. ஹீரோ இங்க ரெஸ்ட் ரூம்ல உட்காந்து அந்த லேடி கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்பதான் அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. ரொம்பவே சூப்பரான இதயத்தை சர்ஜரி பண்ற ஒரு டாக்டர் கூட கண்ணுல ரத்தம் வந்துதான் இறந்து போயிருக்காரு. இந்த மாதிரி கண்ணில் ரத்தம் வருதுன்னா ஒரு விஷத்தால தான் அது வர வைக்க முடியும். அது ஒரு பாம்போட விஷம். அதை பயன்படுத்தி சாகடிக்கிறது ஒரே ஒரு பொண்ணோட வேலை தான். அவ தான் அந்த ட்ரெயின்குள்ள இருப்பான்னு நினைக்கிறேன்ட்டு கரெக்டா சொல்லுவாங்க. அப்போ நீ சொல்றத பார்த்தனா ஒயிட் டெத்தோட பையன் அந்த யங்ஸ்டரோட கல்யாணத்துல ஃபுல்லாவே அந்த பொண்ணு தான் விளையாடிட்டு இருக்கா. உல்ஃபு அதை கண்டுபிடிச்சுதான் அவளை போட்டு தள்ள வந்திருக்கான். அந்த இடத்துல நான் இருந்ததுனால என்னையும் டவுட் பட்டு போட்டு தள்ள வந்திருக்கான். அதான் என்னன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே, போய் உன்னோட வேலையை பாரு, அந்த லேடியை கண்டுபிடின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. அந்த டைம்ல ரெஸ்ட் ரூம் கதை வேற தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா டான்ஜரிங் வந்திருப்பான். எப்படிடா நீ கண்டுபிடிச்ச? ஃபைண்ட் மை ஃபோனை வச்சு தான்ப்பா கண்டுபிடிச்சேன். ஏன்னா இவன் லெமனோட ஃபோன் எல்லாம் எடுத்துட்டு வந்தான். 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. சண்டை பயங்கரமா போகும்போது ஒருத்தவங்க ட்ராலி தள்ளிட்டு வருவாங்க. கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிக்கிறீங்களான்ட்டு தண்ணி எடுத்து குடிச்சிக்கிட்டு அந்த டொப்பியும் கண்ணாடியும் ஒருத்தங்கிட்ட கொடுத்தேன் தெரியுமா, அவங்ககிட்டயும் மொத்த காசையும் கொடுத்துட்டேன். ப்ரோ கொஞ்சம் காசு மட்டும் தண்ணி பாட்டில் கொடுத்துருந்தோன்னே எல்லாம் என் தலையெழுத்துடான்ட்டு தண்ணிக்கு காசு கொடுத்துட்டு மறுபடியும் 2 பேரும் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோ எக்ஸிட் பட்டன் அழுத்தி விட்டுறான். 2 பேரும் வெளியே போய் தொங்குறாங்க. அப்போ கூட 2 பேரும் உள்ள வந்து சண்டை போடும்போது டான்ஜரிங்க்கு ஃபோன் வரும். டேய் ஃபோன் ஏறா, முடியாது உன்னை கொண்டுட்டு தான் எடுப்பேன். டேய் முக்கியமான காலா இருக்க போது ஏறான உடனே சரி விட்டு தொலை 2 விட்டுட்டு ஃபோன் அட்டன் பண்றான். மறுபடியும் வில்லனோட ஆட்கள் தான் ஃபோன் அடிக்கிறாங்க. நீங்க 2 பேரும் பொட்டி எடுத்துக்கிட்டு அடுத்த ஸ்டேஷன்ல கீழே இறங்கி ஆகணும். ஒயிட் டெத் உங்களை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க. ஐயோ இவனுங்க வேற டார்ச்சர் பண்றானுங்க. சரி அவனுங்க இதற்கும் இல்லாம நான் பார்த்தது இல்லைல்ல, நான் வேணா ஒரு யோசனை சொல்லவான்ற மாதிரி ஹீரோ சொல்றான். அடுத்த சீன்ல இவங்க 2 பேர் அண்ணன் தம்பிங்க மாதிரி பொட்டியோட இறங்கி இருக்கானுங்க. அது வேற ஏதோ பொட்டி. பாத்தியா பொட்டி பத்திரமா இருக்குன்ற மாதிரி பேசுவாங்க. அந்த பொட்டியை திறந்து பாத்தியா? திறந்தா அந்த பழக்கம்லாம் எனக்கு இல்லவே இல்லைன்ற மாதிரி டான்ஜரிங் சொல்லுவான். ஹீரோ உடனே சும்மா இருக்க மாட்டான். ஏய் எங்களையே சந்தேகப்படுறீங்களா? நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? பாடுறா பொட்டிய எல்லாம் கண்ணு மாதிரி இருக்குன்னு ஒரு தட்டு தட்டும் போதே நம்பர் லாக்க போட்டு விட்டுறான். அது ஓப்பன் ஆகி மொத்த துணியை கொட்டிருது. முடிஜூட்டுன்ட்டு 2 பேரும் ட்ரெயின்குள்ள போய் ஏறிறானுங்க. புரியுது கத்தாத, நான் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன், என் லக்கு அப்படி சொதப்பிடுச்சுன்ற மாதிரி சொல்லுவான். அடுத்து இவங்க 2 பேர் இருக்கிற இடத்துல லெமன் வந்துடுறான். தண்ணியை குடிச்சுக்கிட்டே கண்ணாடி டோப்பி போட்டுன்னு இருக்க ஒருத்தனை பாத்தீங்களான்ற மாதிரி விசாரிப்பான். இல்லைன்ற மாதிரி சொல்லிடுவா. சரி ஒரு கேஸை காணோம், அந்த கேஸையாவது பாத்தீங்களா? ட்ரெயின் ஸ்டிக்கர் இருக்கும் ஹேண்டில்ன்ற மாதிரி சொல்லுவான். உடனே அவ அங்கிள் நீங்க ஏதாவது பிரீஃப் கேஸை பாத்தீங்க? இல்ல நாங்க 2 பேரும் அதை பார்க்கவே இல்லைன்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவா. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப இடிக்குது. நான் நார்மலா கேஸ்ன்னு சொன்னா இப்போ நம்ம ட்ரெயின்ல இருக்கோம், எல்லாரும் சூட் கேஸ் தான் நினைப்பாங்க. ஆனா நீ எப்படி கரெக்டா பிரீஃப் கேஸ்ன்னு? அப்போ நீ தான் அந்த டீசல் கரெக்டா அப்படின்ற மாதிரி கண்ணை வச்சு லாக் பண்றான். ஹீரோ இவங்கிட்ட பொட்டியை நான் அந்த இடத்துல தான் வச்சிருக்கேன், போய் அந்த பொட்டியை எடுத்துக்க, நான் இந்த ட்ரெயின்ல இருந்து இறங்குறேன்ட்டு போக ட்ரை பண்ணா அவன் விடவே மாட்டான். டேய் விட்டு தோலடா நான் போனோம்டான்ட்டு பேச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா கதவு திறந்துருச்சு இறங்க ட்ரை பண்ணுவான். இவன் விடவே மாட்டேன், உன்னை கொல்லாம விட மாட்டேன்ட்டு ரொம்ப பேசிக்கிட்டு இருப்பான். ஹீரோ வாட்சை பார்த்துக்கிட்டே அப்போ நான் இறங்கலன்னா நீ இறங்கி தோலடான்ட்டு ஓங்கி ஒரு உத கதவு மூடிடுது. இவன் வேகமா ஓடி வந்து எப்படி அந்த ட்ரெயின் இன்ஜினை பிடிச்சிடுறான். இந்த பக்கம் அந்த பொண்ணு இங்க பாருங்க இவன் தான் என்ன கடத்திக்கிட்டு இருக்கான்ற மாதிரி ரொம்ப அழுவா. ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் பண்றியே, ஆனா என் உள்ளுணர்வு என்ன தெரியுமா சொல்லுது? இவனை நீ தான் பணைய கதியா வச்சிருக்கேன்னு எனக்கு சொல்லுது. 3 எண்ணுவேன், அதுக்குள்ள யார் குற்றவாளியோ கை தூக்கிடுங்க.
மாத்தி கீத்தி தூக்குனீங்கன்னா 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். 1, 2, 3ன்னு எண்ண ஆரம்பிப்பான். ஆனா அப்பாவுக்கு ஃபுல்லா பையனோட நெனப்பு தான். வேற வழி இல்லாம அவன் கைய தூக்கிடுறான். பொண்ணும் அவன தான் கை காட்டுறா. நீ தானா அப்போ சாவுடான்ட்டு வயித்துல ஷூட் பண்ணி விட்டுறான். 2 பேரும் அவன புடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போய் பாத்ரூம்ல போட்டு லாக் பண்ணிடுறாங்க. அந்த தண்ணிய வேற இவன் விடாம குடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ அந்த பொண்ணோட பேக்ல இருக்க கன்ன பாத்துருவான். இந்த கன்னு எப்படி உன்கிட்ட வந்தது? அவன் உன்ன பனையேரியா புடிச்சு உன் பேக்லயே கன்ன வச்சிருந்தானா அப்படின்ட்டு கோவமா மறுபடியும் மிரட்ட ஆரம்பிச்சிருப்பான். இல்ல எனக்கு கன் எப்படி ஷூட் பண்ணணும்னு கூட தெரியாது. அவன் தான் என்ன பனைக்கேதியா புடிச்சுக்கிட்டான்ட்டு ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவா. இங்க என்ன ஆஸ்கார் அவார்டா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடி விட்டா ஓவரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ தான் இந்த ட்ரெயின்ல இருக்க டீசலே. உன்னை போட்டு தரலாம் தான் வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். தண்ணியை குடிச்சால அதனால தான். அந்த பொண்ணு ஆஹா என் அழகுல மைண்ட் டபுள் இருக்கே. அந்த டைம்ல இவன் முதுகுல ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி விட்டுறான். அந்த பொண்ணு கன்னை வச்சு மானாவரியா நெஞ்சில ஷூட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பையனோட ஃபோன் அடிக்குது. அவன் கீழே ஃபோனை மிஸ் பண்ணிட்டான் போல இருக்கு. இந்த ட்ரெயின் கியோட்டோ சிட்டிக்கு போயிட்டு இருக்கு. அங்கே வந்து இந்த ஃபோனை பிக்கப் பண்ணிங்க, உங்க பையனை காணுன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ ஃபோனை கட் பண்ணிடுறான். அண்ணங்காரன் எப்படியோ ட்ரெயினுக்குள்ள வந்துட்டான். ஹீரோ அந்த பிரீஃப் கேஸ் வச்ச இடத்துல போய் பார்த்தா அதே இடத்துல தான் இருக்கு. அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த சூட் கேஸ் எப்படி இருந்தாலும் ஒயிட் டெத் கிட்ட தான் போகும்ட்டு. அதுக்காக தான் அதே இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கா. செத்து போன உல்ஃப் கிட்ட இருந்து எடுத்த கவரை ஹீரோ பிரிச்சு பாக்குறான். அதுல தான் அந்த விஷத்தை யூஸ் பண்ற பொண்ணோட போட்டோ இருக்கு. அப்படியே 47 நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்ததை காட்டுறாங்க. இவ தான் அந்த பொம்மை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒயிட் டெத்தோட பையனுக்கு அந்த விஷ ஊசியை போட்டு கொலை பண்ணியிருக்கா. ஹீரோ அப்படியே போட்டோவை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நேர்ல வந்து நிக்கிறா. நீ தாண்டா என்னோட பாம்பை திருடுனன்ட்டு மாறி மாறி 2 பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் இன்னும் பாம்பை திருடல, அது தப்பிச்சு போயிடுச்சுட்டு ஹீரோ என்ன சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டா. அந்த பிரீஃப் கேஸை கொடுத்துரு, என்னோட வேலையை நான் முடிச்சிட்டேன், எனக்கான பணம் அதுக்குள்ளே தான் இருக்கு. என்ன உன்னோட வேலையை முடிச்சிட்டியா, என்ன உன் வேலைன்ற மாதிரி கேட்குறான். அந்த பையனை போட்டு தள்ளுறது தான் என்னோட வேலை. ஆன்லைனில் தான் எனக்கு அந்த வேலை வந்தது. எனக்கான காசு அந்த பொட்டிக்குள்ளே தான் இருக்கு. குடுன்ட்டு 2 பேரும் மாறி மாறி அடிச்சுப்பாங்க. இவ சண்டை போட்டுக்கிட்டே விஷ ஊசியை தான் போட ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பா. சரி பொட்டியை கொடுத்துட்றேன், என்னை விட்டுருன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். ஆனா நீ மூஞ்சியை பார்த்துட்டு எந்த விஷ ஊசியை கையில போட்டு விட்டுறா. அந்த விஷ ஊசி கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ உடம்புக்குள்ள இறங்கிட்டு இருக்கு. டக்குன்னு ஹீரோ கையில இருந்து ஊசி எடுத்து அவளோட உடம்புக்குள்ள இறக்கி விட்டுறான். இன்னும் 30 செகண்ட் தான் இருக்கு, அதுக்குள்ள விஷம் தன்னுடைய வேலையை காட்டிடுன்ற மாதிரி சொல்லுவான். அவ மாத்து மருந்து எடுத்து போடுற கேப்ல ஹீரோ எடுத்து கழுத்துல சொருவிப்பான் பாருங்களேன். அவ ஆடி போயிருப்பா. ஐயோ அக்கா என்ன இன்னொரு மருந்தெல்லாம் வச்சுக்க மாட்டீங்களான்ற மாதிரி கேட்பான். நான் என்ன மருந்து கடையாடா வச்சிருக்கேன் அப்படின்ட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த பக்கம் போய் செத்து போயிடுறா. இங்க டான்ஜரிங் லெமனை பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறான். உன்னை கொன்னவனை சும்மா விட மாட்டான்ட்டு அவனோட கழுத்துல இருக்கிற செயினை அவன் தம்பி கழுத்துல போட்டு ரொம்ப கோவமா எந்திரிச்சு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோ மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பான். அந்த லேடி தான் பேசிட்டு இருப்பாங்க. பொட்டி உங்ககிட்ட தானே இருக்கு, அடுத்த ஸ்டாப்ல இறங்கிடுறா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லுவாங்க. நானும் இறங்கணும் தம்மா நினைக்கிறேன். ஆனா இங்க செத்துக்கிட்டே இருக்கானுங்க எல்லாருமே, என்ன பண்றதுன்னே தெரியலன்னு மண்டையை பிச்சுக்கிறான். டான்ஜரினுக்கு ஸ்ட்ரைட்டா ஒயிட் டெத்தை கால் பண்றான். என்ன நீ ஏமாத்திருக்க, அந்த பொட்டியை நீ மாத்திட்டியான்ற மாதிரி கோவப்படுவான். அது உன்னோட பொட்டி, உன்னோட பையன், உன் பையன் எப்போ செத்து போயிட்டான், அந்த விஷயம் உனக்கு தெரியுமா? பொட்டியை கூட நான் எப்போவோ ஏதோ ஒரு ஸ்டேஷன்லயே தொலைச்சிட்டேன். வேணும்னா நீயே வந்து உன் பொட்டியை வாங்கிட்டு போயிட்டேறா. இந்த பொண்டாட்டி சேர்த்துட்டான்ட்டு சுகமா உள்ள உட்காந்துக்கிட்டே இருக்க போறியா, இல்ல நேர்ல வர போறியா? நேர்ல வந்து உன்னை கொல்றேன்டான்ற மாதிரி சொல்றான். என்ன லூசு போயலா நீயே, உன்னை பத்தி ஊர் உலகத்துக்கே தெரியணுமா? இந்த ட்ரெயின்ல எத்தனை பேர் இருப்பாங்க தெரியுமா? எல்லாரும் முன்னாடியே என்னை போட்டு தள்ளுவேன்ற மாதிரி மிரட்டுவான். இல்லடா, அடுத்த ஸ்டாப்பிங்கான எல்லா டிக்கெட்டையும் நான் வாங்கிட்டேன், நானே வரண்டான்ட்டு வில்லத்தனமா வில்லம் பேசிட்டு காலை கட் பண்றான். எதிரில் பார்த்தா அந்த பொண்ணு வந்து நிக்கிறா. நீ என்னமா பண்ற? நான் போன ஸ்டேஷன்லயே இறங்க வேண்டியது. ஒருத்தன் என்ன மிரட்டி பிளாக்மெயில் பண்ணா. என்னை பணைய கைதியா வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் செய்யணும்னு அவன் நினைச்சான். அவன் என் அங்கிளை வேற ஷூட் பண்ணிட்டான். என்னை காப்பாத்துறதுக்காக ஒருத்தர் வந்தாரு. அவர் ட்ரெயினை பத்தி தான் எப்பவுமே பேசிட்டு இருப்பாரு. அவன் கண்டிப்பா லெமன் தான்ட்டு வருத்தப்படுவான். அவனையும் அவன் போட்டு தள்ளிட்டான்ட்டு என்னமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான் தெரியுமா? சரிம்மா நீ போ, நான் அவனை பார்த்துக்கிறேன்ட்டு போகும்போதே முதுகுல இருக்க அந்த ட்ரெயினோட ஸ்டிக்கரை பார்த்துடுறான். டீசல் தான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமானப்ப. இந்த ட்ரெயின்ல சுத்திக்கிட்டு இருக்க ஒரே டீசல் நீ தான் நினைக்கிற. உன்னை போட்டு தள்ளிட்டா போதும்ட்டு ஷூட் பண்ண ட்ரை பண்ணுவான். அந்த டைம்ல ஹீரோ அந்த பக்கம் வந்துடுறா. உடனே என்ன காப்பாத்துக்கன்ற மாதிரி அலர்ன உடனே இவங்க 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுப்பாங்க. கன்னை வச்சு ஷூட் பண்ணும்போது ஹீரோ கன்னை திருப்பி விட்டுறான். அது அவனோட கழுத்துலயே பட்டு பயங்கரமா ரத்தம் தெரிச்சு செத்தே போயிடுறான். அப்போ கூட அவ தாண்டா டீசல்ன்ற மாதிரி சொல்லுவான். நீ என்ன சொல்றேன்னே புரியல பண்ணுவான். அட போடா முட்டாப்பா இல்லைன்ட்டு அவன் செத்து போயிடுறான். அடுத்த ஸ்டாப்பிங்ல அந்த பையனோட அப்பா ட்ரெயினுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. ட்ரெயின் நின்ன கேப்போட ஹீரோ இறங்கி ஓடிடலான்ட்டு அந்த பொண்ணை கூப்பிடுவான். அவ என்னோட பேக் மாட்டிச்சு, வரல, கொஞ்சம் வாங்கல, ஹெல்ப் பண்ணுங்களேன்னு கூப்பிடுவா. எம்மா நான் இந்த ட்ரெயினை விட்டு இறங்கி ஓடினா போதும் நினைச்சிட்டு இருக்கேன், நீ என்ன மறுபடியும் கூப்பிடுற?
அந்த பேக் போய் தொலையுது வான்னா அவ கேட்கவே மாட்டா. வேணும்ட்டு பிளான் பண்ணி பண்றா. ஹீரோ வந்து தொலைறேன்ட்டு உள்ள வந்தோனே ட்ரெயின் கதவு மூடிரும். அப்புறம் பேக் எடுத்துட்டு இப்ப போலாமான்ற மாதிரி கேட்பான். உன்ன சொல்லி ஒன்றும் தப்பு இல்லம்மா, எல்லாம் என் பேட் லக் தான் வச்சு செய்தில்ல என்னன்ட்டு வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருப்பான். இது எல்லாத்துக்கும் இன்னும் ஒருத்தன் காரணம். அந்த கார்வர் பண்ணாட அவனை மட்டும் பார்த்துன்னு வச்சுக்கேன் செருப்பால அடிக்க மறந்துடாதுன்னு பேசிட்டு இருப்பான். அப்ப அந்த பையனோட அப்பா அந்த பக்கம் போவாரு. அந்த பொண்ணு பேசுறதை வச்சு தான் பையன் கூட இவ தான் இருந்தான்ட்டு கரெக்டா கெஸ் பண்ணிட்டு அந்த பக்கமே உட்கார்றாரு. நீ ஏன் இங்க வந்து உட்கார்ற? இந்த பொட்டியே காலியா இருக்குல்ல, வேற எங்கேயாவது போய் உட்காருன்னா அவர் கேட்கவே மாட்டாரு. சரி வாமா நம்ம எங்கேயாவது போய் உட்காரலாம். உன்னோட ரெண்டு பேக் எடுக்க போகும்போது அந்த பாம்பு இவனை கடிச்சிருது. ஐயோன்ட்டு அலறிக்கிட்டு அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கான். அவன் ரெஸ்ட் ரூமுக்கு போய் அங்க இருக்கிற டாய்லெட்ல பாம்பை லாக் பண்ணிடுறான். நீ தானே என்னோட பையனை இங்க வர வச்ச அப்படின்னு பேசும்போதே அவளுக்கு போன் வருது. அந்த போனை எடுத்து பார்த்துட்டு அவர் ஓரமா வச்சிடுறாரு. எல்லாம் விதிதான் போல இருக்குன்ட்டு அந்த பொண்ணும் பேசுறா. இப்போ இவ போனை எடுக்காததுனால அந்த கொலைகாரன் அந்த பையனை கொலை பண்றதுக்காக போறான். உன் பேரனும் இப்ப சாக போறான்ட்டு அவ திமிரா பேசுவா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா என் பேரனை நான் தனியா விடுவேன் நீ நினைக்கிற அப்படின்ற மாதிரி பேசுறாரு. பார்த்தா அந்த மொட்டை கொலை பண்ண போனா அந்த மொட்டையை ஒரு நர்ஸு கழுத்தெடுத்து போட்டு தள்ளுவாங்க பாருங்களேன். மாஸ் காட்டுறாரு இவரு. எல்லாமே உன்னோட பிளான் தான் எனக்கு நல்லா புரியுது. ஆனா விதியின் விளையாட்டை பத்தியா? அடுத்த ஸ்டாப்பிங்ல ஒயிட் டெத் வரப்போனான். அவனை நான் மீட் பண்ண போறேன்ட்டு இவர் அந்த பொண்ணு ஒரு மிரட்டல் தான் தராரு. உன்னோட சாவு என் கையில தாண்டான்ட்டு அந்த பொண்ணு கத்திக்கிட்டே ஓடி போயிடுறா. ஹீரோ இப்பதான் வெளியவே வரான். இதுக்குள்ள பாம்பு இருக்கு யாரும் திறக்காதீங்கன்ற மாதிரி எழுதி வச்சுட்டு போறான். அந்த பொண்ணு எதுக்குப்பா ஓடி போறான்ற மாதிரி கேட்பான். அந்த பொண்ணு தான் இருக்கிறதுலயே மோசமானவ. ஒரு குருடன் கூட சொல்லிடுவான் அவ தான் கெட்டவன்ட்டு. அதை கூட உன்னால கண்டுபிடிக்க முடியலையா? யாரு கெட்டவனா இருந்தா எனக்கு என்ன, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், சும்மா பேசாதேன்ட்டு அமைதியா ஹீரோ படுத்துக்கிறான். இங்க நீ வந்தது நான் வந்தது எல்லாமே விதிதான். ஐயோ இவன் தத்துவம் பேசுறான்ட்டு ஹீரோ சலிச்சுப்பான். ஒரு கதை சொல்லட்டா? இல்லங்க கதை சொன்னா நான் தூங்கிடுவேன். இல்ல சின்ன கதை தான் கேட்டுக்கப்பான்ட்டு இவர் கதை சொல்றாரு. இவர் தான் ஜாப்பனீஸ் டான் கிட்ட வேலை பார்த்தவரு. அவரோட ஃபேமிலியில ஒருத்தரா இருந்திருக்காரு. அப்போதான் ஒயிட் டெத் இவங்களோட டீமுக்குள்ள வந்திருக்கான். இவரை கூட அவன் தோக்கடிச்சிருக்கான். இவனை சேர்த்துக்க வேணான்ட்டு இவர் கொண்டு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆனா அவர் ஒயிட் டெத்தை ரொம்ப நம்பியிருக்காரு. ஒயிட் டெத் சதி பண்ணி அவரை போட்டு தள்ளியிருக்கான். அவரோட ஒய்ஃபை கூட கொண்டு இருக்கான். அவனோட பையன் மட்டும்தான் அதே இடத்துல உயிரோட ஒழிஞ்சிட்டு இருந்திருக்கான். என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் அவன் பறிச்சுட்டான். அவனை பழி வாங்குறது தான் என்னோட எண்ணம். ஆனா விதியை பாத்தியா? இப்போ நான் அவனை சந்திக்க போறேன். என் பையன் இன்னும் செத்து இருக்க மாட்டான்ட்டு ரொம்ப நம்பிக்கையா பேசுறாரு. நான் இருக்கிறதுலயே ரொம்ப அன்லக்கி. இதுல எனக்கு வேலை கொடுத்தவங்க எனக்கு லேடி பக்னு வேற பேர் வச்சிருக்காங்க. லேடி பக்கா அது ரொம்ப அதிர்ஷ்டமானது. அதோட முதுகுல 7 டாட் இருக்கும். அது எல்லாமே துன்பங்களையும் கஷ்டத்தையும் குறிக்கும். லேடி பக் எப்பவுமே அதிர்ஷ்டம் உள்ளது கிடையாது. அது மற்றவங்களோட துன்பத்தை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும். அந்த மாதிரிதான் நீயும். வா நம்மளோட வேலையை முடிக்கலான்ட்டு இவங்க 2 பேரும் எந்திரிச்சு போறாங்க. அந்த இடத்துல தான் இவரோட பையன் இருக்கான். உண்மையிலே சாகல, நல்லாதான் இருக்கா. அப்பா வட்டாரு எப்படி இருக்கா? என் பேருக்கு ஒன்றும் இல்லை, அவன் நல்லா இருக்கான்னு சொன்னோன்னு தான் இவன் சந்தோஷமே படுறான். ஹீரோ லெமனை பார்த்து நல்ல பையன் இவன் வேற செத்துட்டானேன்னு வருத்தப்பட்டா அவன் எந்திரிச்சு கொட்டாவி விடுறான். டே அந்த தண்ணியை நீ குடிச்சாடான்ற மாதிரி ஹீரோ அதிர்ச்சியா கேட்கறான். இவன் புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் போட்டிருக்கான். அதனால தான் அந்த பொண்ணை ஷூட் பண்ணதுனாலையும் இவன் சாகவே இல்லை. அப்போதான் கழுத்துல இருக்க செயினை பாக்குறான். நீ தாண்டா உண்மையான தாமஸ், உன்னை மறக்கவே மாட்டேன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ தான் இதுக்கு காரணம்ட்டு ஹீரோ கூட சண்டை போட போமா. அந்த டைம்ல அந்த சின்ன பையனோட அப்பா டேய் நீ தான் என்ன ஷூட் பண்ண கம்முன்னு இருக்கான்ட்டு 3 பேரும் மாறி மாறி அடிச்சுப்பாங்க. அப்போ அந்த பெரியவர் தான் எந்திரிச்சு அடுத்த ஸ்டேஷன்ல நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஒயிட் டெத்து தலை சிறந்த ஆட்களை அவன் கூப்பிட்டு வருவான். இப்போ நம்ம ஒற்றுமையா இருந்தா தான் உயிரோட போக முடியும். எல்லாம் என் நேரம்டா. சரி நான் ட்ரெயின் இன்ஜினுக்கு போறேன், யாராவது ட்ரெயின் ஓட்டணும்ல. அந்த அப்பாவோட பையன் வந்து நான் ட்ரெயினோட இன்னொரு போட்டியோட எண்டுக்கு போறேன்ட்டு அவன் கிளம்பி போயிடுறான். ஹீரோவும் இவரும் மட்டும் தான் தனியா இருக்காங்க. சண்டைக்கு பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ட்ரெயின் கடைசி ஸ்டாப்ல வந்து நிக்குது. இப்போதான் ஒயிட் டெத்தையே காட்டுறாங்க. இவன் ட்ரெயினுக்குள்ள போனா அந்த பொண்ணு தான் கண்ணை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கா. இவ யாருன்னு பார்த்தா ஒயிட் டெத் பெத்த பொண்ணுங்க. அப்பா நல்லா இருக்கீங்களான்ற மாதிரி கேட்கறா. அதே டைம்ல ஹீரோ ட்ரெயினை விட்டு கீழே இறங்குறான் பொட்டியோட. அந்த பொட்டியை வாங்கிட்டு போறாங்க. ஹீரோ வந்து முட்டி போட வச்சு கத்தி முனையில நிறுத்துறாங்க. உங்ககிட்ட என்ன நிரூபிக்க தான்ப்பா வந்தேன். நான் தான் உங்களோட உண்மையான பொண்ணு. அந்த உதவாக்கரைக்கு தானே எல்லா பாசத்தையும் கொடுத்தீங்க. உங்களோட பாசத்துக்காக நான் ரொம்ப ஏங்கினேன். எனக்கு என்ன பண்ண போறீங்க பண்டு கண்ணை வச்சு அவங்க அப்பாவே மிரட்டுறா. அவர் அடுத்த சீன்ல கண்ணை புடிங்கிடுறாரு. சுடுங்கப்பா என்ன சுட்டு கொள்ளுங்க, அதானே உங்களோட ஆசைன்ற மாதிரி கண்ணீர் விட்டுன்னு இருக்கா. எப்பவுமே நீ என்னோட பார்வையில தான் இருந்திருக்க. ஆனா என்னோட அன்புக்கு நீ தகுதியானவில்லை கிடையாதுன்ற மாதிரி சுடாம இங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. வெளியே போனா ஹீரோவை பிடிச்சி வச்சிருக்காங்க. சரி அந்த பொட்டியை திறங்கன்னு சொன்னோன்னா அந்த பொட்டியை திறக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் குண்டு அந்த ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? இந்த ட்ரெயினுக்குள்ள எல்லாருக்கும் ஒரு வேலையை கொடுத்து நீ தான் வர வச்சிருக்கன்னு நான் நினைக்கிறேன். அதானே கரெக்டுன்னு ஒன்று. பரவாயில்லையே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. என் வைஃப் அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவா. விதியை நீ கட்டுப்படுத்தலனா அது உன்னை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடும்.
அதுக்காக தான் இந்த விதியோட விளையாட்ட நான் கையில எடுத்துக்கிட்டேன். நீங்க எல்லாருமே ஒரு வகையில என்ன கஷ்டப்படுத்தியிருக்கீங்க. என்னோட மனைவி, அவ தான் என்னோட உலகமே. எனக்கு புரியுது. அவங்க கார் ஆக்சிடென்ட்ல செத்துட்டாங்க. ரொம்ப சாரின்ற மாரி மன்னிப்பு கேட்பா. அது பிளான் பண்ணி செய்யப்பட்ட ஆக்சிடென்ட். அந்த கார்ல நான் தான் போய் இருந்திருக்கணும். பொலிவியால என்னோட ஆட்கள 2 பேர் போட்டு தள்ளினதுனால நான் அந்த இடத்துக்கு போக வேண்டியதாயிருச்சு. அந்த ஆக்சிடென்ட் மூலமா கூட என் வைஃப் பொழச்சிருப்பா. அவளோட இதயத்துக்கிட்ட ஒரு ஷார்ப்பான பொருள் மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. அது சர்ஜரி பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு டாக்டரால தான் முடியும். ஆனா அந்த டாக்டரை கூட 2 நாளுக்கு முன்னாடி விஷத்தை பயன்படுத்தி ஒருத்தி கொன்னுட்டா. அதனால தாண்டா அவளையும் இதுக்குள்ள கொண்டு வந்தேன். எல்லாம் சரிதான்ப்பா. உன்னோட பையன் எதுக்குப்பா போட்டு தள்ளினேன்? அவன் தான் இருக்கிறதுலயே உதவாக்கற. எல்லா தடவையும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி மாட்டிக்கிட்டே இருப்பான். அந்த டைம்ல கூட அவன் ஜெயில்ல மாட்டிக்கிட்டான். அவகிட்ட எவ்வளவு சொன்னேன் அவனை காப்பாத்த போகாதன்ட்டு. அந்த உதவாக்கரைய காப்பாத்த போய் தாண்டா அவளோட உயிரியை அவ விட்டா. எல்லாமே என்னோட பிளான் தான். கடைசியா அந்த ஆக்சிடென்ட் பண்ணது கார்வர் நீ தாண்டா அப்படின்ட்டு கண்ணை தூக்கி நெத்தியில வைக்கிறான். என்ன கார்வரான்ட்டு ஹீரோ மறந்து போறான். இப்போதான் அந்த கார்வர் யாருன்றதே காட்டுறாங்க. அவன் தாங்க டெட்புல்லு. அவன் பண்ண வேலைக்கு தான் ஹீரோ அனுபவிச்சிருக்கான். ஐயா நான் கார்வர் இல்லையா என்ன விட்டுருக்கையான்ட்டு ஹீரோ சொல்லும் போதே பாம்பு வெடிச்சு செதறுது. ஹீரோவும் வில்லனும் மட்டும் ட்ரெயின்குள்ள வந்து விழுந்துடுறாங்க. அதே டைம்ல லெமன் ட்ரெயின் எடுத்துட்டு போறான். இந்த பக்கம் இவர் ஸ்வாட் எடுத்து வில்லனோட ஆட்கள் கிட்ட சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. மாறி மாறி எல்லாருமே இப்போ சண்டை போட்டுக்கிறாங்க. ஆக்ஷன் டைம் இது. ஹீரோவும் கத்தி எடுத்துட்டு போய் சண்டை போட்டுன்னு இருப்பான். இந்த பக்கம் ஒயிட் டெத் வந்து அவரை பார்த்துருப்பான். நீ என்னடா இந்த பக்கம் பண்றேன்ற மாதிரி கேட்பான். உன்னோட பொண்ணு இடம் தெரியாம கை வச்சுட்டா. என்னோட பேரனையே கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கா. இந்த காலத்து பசங்க எங்க பார்த்து அவங்க சொன்னா கேக்குறாங்க. சரி என்னோட வழியில குறுக்கிடாத. இது விதியோட விளையாட்டுறா. உன்னை சமாதி கட்ட தான் நான் வந்திருக்கேன். 2 பேரும் கத்தி சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ இந்த பக்கம் லெமன் கிட்ட வந்துட்டு ஹேய் சூப்பரா ட்ரெயின் ஓட்டுறப்பா. ஆனா கொஞ்சம் வேகத்தை குறையேன். டேய் நான் ட்ரெயின் ஓட்ட தெரியும்னு எனக்கு சொன்னா என்ன? எனக்கு கண்ட்ரோல்லாம் பண்ண தெரியாது. எப்படி குறைக்கிறதுனே எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லுவான். நீ தாண்டா எப்போ பார்த்தாலும் தாமஸ் ஆஃப் த இன்ஜின் பேசிக்கிட்டே இருப்பேன்ட்டு 2 பேரும் வாக்குவாதத்துக்குள்ள மாட்டிப்பானுங்க. அந்த இடத்துல சண்டை போடுறதுக்கு ஆள் வந்துருவாங்க. வில்லன் உண்மையிலேயே ரொம்ப பலசாலியா இருக்கான். இவருக்கே டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ அப்போ ட்ரெயின்கான கைட்லைன்ஸ் புக்கை எடுத்திருப்பான். இதை கண்டுபிடிச்சிட்டேன் ட்ரெயினை ஸ்லோ பண்ணிடலான்னு அந்த புக்கை திறப்பான். அது காத்துல ஃபுல்லா பறந்து போயிடும். எதிர் ட்ராக்ல இன்னொரு ட்ரெயின் இருக்கு. மோதி அப்படியே அந்த ட்ரெயின் துண்டா பறக்குது. லெமனை போடுறதுக்கு பின்னாடி ஒருத்தன் வரும்போது ஹீரோ கத்தியை வச்சே சம்பவம் பண்ணிடுவான். உன்னோட பிரதரை கொன்னதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ற மாதிரி ஹீரோ கேட்பான். விட்டுத்தள்ளு தெரியாம தானே நீ பண்ண. அது மட்டும் இல்லாம உன்னை 2 தடவை ஷூட் பண்ணல. அதுக்கும் மன்னிப்பு கேட்கறேன்னு பேசிட்டு இருப்பானுங்க. அப்போ இன்னொருத்தர் ஷூட் பண்ண வரும்போது அவனை பிடிச்சிக்கிட்டே லெமன் தண்ணிக்குள்ள குதிச்சிடுறான். இவன் கண்ணில் ஒரே ஒரு புல்லட்டை போட்டு உன்னோட சான்ஸா என்னோட சான்ஸா பாத்துக்கலான்ட்டு மாத்தி மாத்தி சுட்டுக்கிட்டு இருக்கான். கடைசி ட்ரிகர் அதுலதான் புல்லட் இருக்கு. அதை இறக்க போகும்போது ஹீரோ பிரேக்கை கண்டுபிடிச்சு புடுங்கி விட்டுறான். சடனா ட்ரெயின்ல பிரேக் வந்ததுனால ஒயிட் டெத் எகிரிட்டு போய் விழுறான். அப்போ அவரோட பையன் கிட்ட ஒரே ஒரு தண்ணி பாட்டில் வருது. இந்த தண்ணி பாட்டில் கூட ஒரு கதை சொல்றாங்க. ஒரு சின்ன பொண்ணு தண்ணி பாட்டில் எடுக்க ட்ரை பண்ணா அது வெளியே வந்திருக்காது. அப்புறம் லெமன் குடிக்கிறதுக்காக ஜூஸ் எடுத்திருப்பான். அந்த டைம்ல தான் அந்த தண்ணி பாட்டில் வந்திருக்கும். அந்த தண்ணி பாட்டில ஹீரோ மயக்க மருந்து கலந்துருப்பான். அது வேற இடத்துக்கு போயிருக்கும். கடைசியா அவனோட பையன் கையில வந்திருக்கு. அந்த பாட்டில எடுத்து ஒயிட் டெத் அவங்க அப்பாவை ஷூட் பண்ண ட்ரை பண்ணும்போது நெத்திலியே அடிச்சிடுறான். இந்த கேப்பை பயன்படுத்தி அவர் கத்தியை வச்சு அப்படியே உடம்புல பாதி இறக்கி விட்டுறாரு. ஹீரோ ட்ரெயினை எப்படியே ஸ்லோ பண்ணிட்டான். ஆனா எதிரில் செவுரு முட்டிக்கிட்டு ட்ரெயின் அப்படியே பீஸ் பீஸா போயிட்டு இருக்கு. ஏர்லயே எல்லாருமே பறக்குறானுங்க. விஎஃப்எக்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். ட்ரெயின் பறண்டு ஊருக்குள்ள எல்லாம் போய் லேண்ட் ஆயிடுச்சு. ஹீரோ முடியாம வெளியே வந்து உட்காந்து இருக்கும் போது அந்த பாம்பு இன்னும் உயிரோட தான் வளர்த்திக்கிட்டு இருக்கு. ஒயிட் டெத் முடியாம வெளியே வந்து என் வைஃபை கொன்ன கார்வர் நீ தானடான்ட்டு கண்ணை வச்சு மறுபடியும் மிரட்டுறாரு. யோ நான் கார்வர் இல்லையா சொன்னா புரிஞ்சுக்கியா. அந்த பையன் வயிற்று வலின்ட்டு லீவை போட்டான். நான் கார்வர் கிடையாது. நான் சின்ன சின்ன சில்லற வேலை தான் பண்ணுவேன். அவனுக்கு பதிலாக தானே வந்திருக்க. அப்போ போய் சாப்பிடான்ட்டு கண்ணை வச்சு ஷூட் பண்ணிடுறான். ஆனா அவங்க பொண்ணு வச்சிருந்த கண்ணு அவனோட மூஞ்சிலேயே பட்டு அவன் செத்து போயிடுறான். அப்பாவும் பையனுக்கும் கூட ஒண்ணுமே ஆகல. 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. ஒரு வழியா முடிஞ்சிருச்சுன்னு அவரோட கத்தியை எடுத்துட்டு அவர் எந்திரிச்சு போறாரு. 3 பேரும் நடந்து போகும்போது ஒயிட் டெத்தோட பொண்ணு வந்திருப்பா. இதுக்கப்புறம் உங்க 3 பேரோட கதையை நான் முடிக்கிறேன்டான்ட்டு மிஷின் கண்ணை கையில வச்சுக்கிட்டு இனிமே நான் தான் ஒயிட் டெத் அப்படின்னும் போது ஒரு வண்டி வந்து அடிச்சு தூக்கிட்டு அந்த பொண்ணு போகுது. இப்போ யாரையா வந்தது அப்படின்ற மாதிரி ஹீரோ அதிர்ச்சியா பாக்குறான். இவங்க 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. அப்போ பயங்கரமான ஒரு கார்ல வராங்க. இவங்க தான் ஹீரோக்கு வேலை கொடுத்தவங்களே. வந்துட்டியா எனக்காக வந்தியா உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு பார்க்கவே முடியாதுன்ட்டு ஹீரோ கண்ணீர் மலக சொல்லிக்கிட்டு இருப்பான். சரி கொடுத்த வேலையை உருப்படியா முடிக்க மாட்டேன் வா கிளம்பலான்ட்டு 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட நிறைய விஷயம் சொல்லணும். இந்த சம்பவத்துல இருந்து ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன். கெட்டது கூட எப்பவுமே நல்லதா பார்க்கணும். அப்புறம் என்ன கார் பயங்கரமா இருக்கு. புது காரா இருந்தபோது ஆமா ஒரு ஸ்கிராச் கூட இல்லைன்ட்டு கெத்தா சொல்லுவாங்க. ஆனா ஒரு கரண்ட் கம்பமே விழுந்து அந்த கார் பொசுங்கிடும் பாருங்களேன்.
என்ன வாய்டா உன் வாயி வந்து தொலைடான்ட்டு 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒயிட் டெத்தோட பொண்ண அடிச்சு தூக்குன வண்டி எப்படி வந்ததுன்னு ஒரு கதை சொன்னோம்ல. லெமன் தண்ணிக்குள்ள விழுந்திருப்பான். வெளிய வரும்போது ஒரு டான்ஜரின் பழ வண்டி வந்திருக்கும். அந்த வண்டியை நிறுத்தி அந்த வண்டியை எடுத்துட்டு வேகமா வந்திருப்பான். எதிரில ஒயிட் டெத்தோட பொண்ணை பார்த்த உடனே சாவடின்ட்டு அடிச்சு தூக்கி அவளை கொலை பண்ணியிருக்கான். இதோட புல்லட் ட்ரெயினுங்கிற இந்த படமும் முடியுது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.